இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேஷ். நான் யாகவன் சார். இப்போ 543 பாராளுமன்ற தொகுதிக்கு 7 கட்டமா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா. இப்ப நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பா. இப்ப வாக்குப்பதிவுக்கு பின்னாடி ஒரு கருத்து கணிப்பு தான் நம்ம பண்ண போறோம். இது எப்படின்னாக்க பல்வேறு கருத்து கணிப்புகள், அது இல்லாம தேர்தல் பகுப்பாய்வாளர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய கருத்துக்களை வச்சு எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு வாய்ப்பு, எத்தனை தொகுதி வருங்கிறத நம்ம மறுபடியும் பாஜகவே ஆட்சி அமைக்குமா இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா, அது டீடைலா பார்ப்போமே. இப்ப நம்ம 3 வகையை நம்ம இது பண்ண போறோம். என்னன்னாக்கா நம்ம இந்தியா கூட்டணி ஒரு இது, என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணு, அது இல்லாம அதர்ஸ். இப்ப 3வது என்னன்னாக்கா இப்ப இந்த 2 கூட்டணிக்கும் சேராத 2 கூட்டணியும் சேராத கட்சியை நம்ம அதர்ஸ் வைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க அதிமுக அவங்க 2 கூட்டணியில் இல்ல. அதே மாதிரி ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதே மாதிரி ஒடிசால பிஜு ஜனதா அவங்க எல்லாம் இந்த 2 கூட்டணியும் கிடையாது. அதனால பொதுவா அவங்க எல்லாம் அதர்ஸ் வச்சுக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பா. தமிழ்நாட்டுல மொத்தம் 39 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் 37 தொகுதியும் அதிகபட்சமா 39 தொகுதியும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே என்டிஏ கூட்டணி 0 முதல் அதிகபட்சமா 1 தொகுதி வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களும் 0 முதல் 1 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒடிசால 21 தொகுதிகள். அதுல இந்தியா கூட்டணி 0 முதல் 2 தொகுதி வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி 5 முதல் 8 தொகுதிகள் வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா அதர்ஸ்ல, அதாவது மற்றவர்கள்ல 13 முதல் 14 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒடிசால அதர்ஸ் கிட்டத்தட்ட 13 to 14 சொல்றீங்க இல்லையா? ஏன்னாக்க அங்க பிஜு ஜனதா தள் மேஜரான கட்சி. இப்போ இந்த கூட்டணியுமே இல்லாத கட்சி. ஆமா. பாஜக போன எலெக்ஷன்ல நிறைய வின் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க பிஜேடியோட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க ஒத்துக்கல. இப்ப பாஜக, பிஜேடி, இந்தியா கூட்டணி தனித்தனியா நிக்கிறாங்க. அதுல அவங்க ஆல்ரெடி ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்க 13ல இருந்து 14 தொகுதி வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தது உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல 5 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல இந்தியா கூட்டணி 0ல இருந்து 1 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி 4ல இருந்து 5 தொகுதி வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் 0 தான். அதே மாதிரி திரிபுரா 2 தொகுதி தான் பலம். அதுல இந்தியா கூட்டணி அங்க வெல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதா நம்ம கருத்து கணிப்பு. அது என்டிஏ கூட்டணி 2 தொகுதிகள் இருக்கிற 2 தொகுதியும் என்டிஏ கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க பாஜக கொஞ்சம் ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் இருந்தது, இவங்க கைப்பற்றினாங்க. அப்படியே பண்றாங்க. அவங்களுக்கு இந்த சிஏஏ அதெல்லாம் உதவுறாங்க. அதனால அதிகபட்சமா அங்க இருக்கிற 2 தொகுதியும் பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆமா. அடுத்தது சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல மொத்தம் 11 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல இந்தியா கூட்டணி 1ல இருந்து 3 வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி 8ல இருந்து 10 வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பாஜக அங்க ஆளுங்கட்சி. அது இல்லாம அங்க மக்கள் இந்துத்துவ சிந்தனை அதிகமா உள்ளவங்க. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாஜக பக்கம் தான் இருப்பாங்கிறதுனாலதான் அதிகபட்சமா 8ல இருந்து 10 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் 0. அது மாதிரி கர்நாடகா அங்க 28 தொகுதி. அதுல இந்தியா கூட்டணி 18ல இருந்து 20 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 8ல இருந்து 10 தொகுதிகள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுக்கு அங்க வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இங்கே எப்படின்னாக்க இந்தியா கூட்டணியே 18ல இருந்து 20 அங்க ஆளுங்கட்சியா இருக்கு. அது இல்லாம எலெக்ஷன் நேரத்துல அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் பிரச்சனை பாஜக ஸ்டார்ட் ஆச்சு. அது மிகப்பெரிய மைனஸ். அதனால அவங்க கிட்டத்தட்ட 50% மேல வெல்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க ரோட்ல குறையுது, ரொம்ப கம்மியாயிட்டு. ஆமா. அது இல்லாம காங்கிரஸ் அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நல்ல திட்டங்கள்லாம் ஆரம்பத்துல இருந்து அவங்க தேர்தல் கமிஷன்ல அறிக்கையில என்ன கொடுத்தாங்களோ, ரூலிங் வரதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி இருக்கிறதுனால மக்கள்கிட்ட நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு 18ல இருந்து 20 இந்தியா கூட்டணி என்டிஏக்கு குறையுது. அடுத்தது மேகாலயா. மேகாலயா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல இந்தியா கூட்டணி 0ல இருந்து 1 தொகுதி வெல்றாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி 0ல இருந்து 1 தொகுதி வெல்றாங்க. மற்றவங்களுக்கு 1ல 0.
அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து 13 பாராளுமன்ற தொகுதி. இதுல இந்தியா கூட்டணி 12ல இருந்து 13 தொகுதியும் கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு அங்க வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. மற்றவர்களுக்கு வந்து 0 முதல் 1 தொகுதி வரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இங்கே என்னன்னாக்க இந்தியா கூட்டணி வந்து 12ல இருந்து 13 தொகுதியை எப்படி வெல்றாங்கன்னாக்க அவங்க வந்து அங்க காங்கிரஸும் இவங்களும் ஆம் ஆத்மியும் மத்த இடத்துல வந்து கூட்டணினாலும் இங்க வந்து கூட்டணி கிடையாது, தனித்தனியா நிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேர் யார் தொகுதி வென்றாலும் அது வந்து இந்தியா கூட்டணியா நம்மளும் அந்த எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம். இது வந்து என்டிஏக்கு ஏன் பூஜ்யம்னாக்க டோட்டலா இந்த சமீபத்தில் நடந்த விவசாய போராட்டத்தை பாஜக கையாண்ட ரொம்ப மோசம். டோட்டலா வந்து பாஜக மேல விவசாயிகள் அதிருப்தியில இருக்காங்க. அது இல்லாம பஞ்சாபிஸ் எல்லாமே பாஜக மேல அதிருப்தி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்துத்துவன்ற ஒரு கோஷம் இருக்குல்ல, அது இல்லாம பிரதமர் வந்து தப்பா பேசினார் இல்லையா, அதெல்லாம் அங்க வந்து வெறுப்ப வலிச்சிருச்சு பஞ்சாபிஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது இல்லாம மற்றவர்கள் வந்து 0ல இருந்து 1 வச்சிருக்கோம்னாக்க அது அக்காலித்தல். அவங்க முன்னாடி வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க, ஆனா இப்போ தனியா இருக்காங்க, நினைக்கிறாங்க. சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால அவங்க போகலாம். ஆமா, அதனால 0ல இருந்து 1 தொகுதி அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்தது கேரளா வந்து மொத்தம் 20 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து 18ல இருந்து 19 தொகுதிகள், என்டிஏக்கு 0, மற்றவர்களுக்கு வந்து 1 to 2. இதுல வந்து என்னன்னா இதுவும் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியா நின்னாலும் யார் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணி. அடுத்து வந்து டெல்லியில வந்து 7 பாராளுமன்ற தொகுதிகள். இதுல இந்தியா கூட்டணி வந்து 5ல இருந்து 6 தொகுதிகள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்டிஏ கூட்டணி 1ல இருந்து 2 தொகுதிகளுக்கு, மற்றவர்கள் வந்து 0. அடுத்தது சண்டிகர்ல 1 பாராளுமன்ற தொகுதி. அந்த 1ஐயும் இந்தியா கூட்டணி வெல்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. என்டிஏக்கு 0, மற்றவங்களுக்கும் 0. ஹரியானால வந்து 10 பாராளுமன்ற தொகுதி. இதுல வந்து 9ல இருந்து 10 தொகுதியும் என்டிஏ கூட்டணி கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு இது வந்து கம்மி பண்ணி சொன்னல, 9ல இருந்து 10. அதுல வந்து 1 தொகுதி மட்டும் இது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு, மற்றவர்களுக்கு எல்லாம் இங்க வாய்ப்பு. அடுத்தது வந்து ஜார்க்கண்ட்ல மொத்தம் 14 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11ல இருந்து 12 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 2ல இருந்து 3 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றவர்கள் 0 தான். அடுத்த பார்க்க போறது நம்ம குஜராத்ல 26 தொகுதி. இதுல இந்தியா கூட்டணி வந்து 2ல இருந்து 4 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு தான் இங்க அதிகப்படியான வாய்ப்பு. 22ல இருந்து 24 தொகுதியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து மற்றவர்களுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஆமா, அது வந்து நரேந்திர மோடி அந்த அமித்ஷாவோட இந்த மாநிலம், அதனால அந்த இது. அடுத்தது வந்து புதுச்சேரி. அது அங்க வந்து 1 பாராளுமன்ற தொகுதி. அந்த 1ஐயும் வந்து இந்தியா கூட்டணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏக்கு 0, மற்றவர்களும் 0. அடுத்த பாத்தீங்கன்னா லடாக்ல 1 தொகுதி. 1 தொகுதி வந்து இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல, என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்புகள் இங்க இருக்கு. மற்றவங்களுக்கு யாரும் வாய்ப்பு. அடுத்தது வந்து நாகாலாந்துலயும் 1 பாராளுமன்ற தொகுதி. அதுல இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல, 0 தான். என்டிஏ கூட்டணிக்கு 1 தொகுதியும் அவங்களுக்கு போகுது, மற்றவங்களுக்கு எதுவும் இல்லை. அடுத்த பாத்தீங்கன்னா ஹிமாச்சல்ல 4 தொகுதி. 4 தொகுதியில வந்து 2ல இருந்து 3 தொகுதி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1ல இருந்து 2 தொகுதி வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மற்றவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து அசாம்ல வந்து மொத்தம் பாராளுமன்ற தொகுதி வந்து 14. அதுல வந்து இந்தியா கூட்டணி 4ல இருந்து 7 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து என்டிஏ கூட்டணி வந்து 7ல இருந்து 9 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் வந்து 1 தொகுதி தான் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பீகார்ல 40 தொகுதி. 40 தொகுதியில 28ல இருந்து 32 தொகுதி வந்து இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள். அதுல வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து 8ல இருந்து 12 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மற்றவர்கள் வேற யாருக்கும் அங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஆந்திர பிரதேஷ்ல மொத்தம் 25 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு 3ல இருந்து 7 தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏவுக்கு 8ல இருந்து 10 தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மற்றவர்கள் வந்து 10 to 12 தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மற்றவர்கள் 10 to 12 போது அங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க தனியா நிக்கிறாங்க. அது ஆளுங்கட்சி, அவங்க வந்து கணிசமான சீட்டை வெல்லுவாங்கன்றதுனாலதான் அவங்க வந்து 10ல இருந்து 12 அப்படிங்கிற பிக்ஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து லட்சத்தீவு. அதுல வந்து ஒரு தொகுதி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்டிஏவுக்கோ மற்றவர்களுக்கோ.
அடுத்தது மிசோரம். மிசோரம்ல ஒரு பாராளுமன்ற தொகுதி. அங்க வந்து இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்ல, என்டிஏ கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்ல, மற்றவர்கள் தான் அந்த ஒரு தொகுதியும் வெல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். இங்க வந்து ஒரு தொகுதி தான் பாராளுமன்ற தொகுதி. அந்த ஒரு தொகுதியும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏவுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு. அடுத்தது வந்து மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல மொத்தம் 29 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணி 7ல இருந்து 11 தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி 18ல இருந்து 22 தொகுதிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் எந்த வாய்ப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து 5 தொகுதியில 3ல இருந்து 4 தொகுதி இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. என்டிஏ கூட்டணி வந்து 0ல இருந்து ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கும் ஒரு தொகுதிக்கான வாய்ப்பு. அடுத்தது வந்து தாத்ரா நாகர் ஹவேலி டையூ டாமன் யூனியன் பிரதேசங்கள். அங்க வந்து 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து 1 வந்து இந்தியா கூட்டணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு வந்து என்டிஏ கூட்டணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, 0 தான். அடுத்து வந்து தெலுங்கானா வந்து 17 பாராளுமன்ற தொகுதி. அதுல இந்தியா கூட்டணிக்கு 11ல இருந்து 14 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 1ல இருந்து 2 தொகுதி. இங்க வந்து மற்றவர்கள் வந்து 2ல இருந்து 4 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது வந்து கோவால 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு 0ல இருந்து ஒரு தொகுதி. அடுத்தது வந்து என்டிஏ கூட்டணிக்கு 1ல இருந்து 2 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு 0. அதே மாதிரி அடுத்து வந்து மணிப்பூர் வந்து 2 பாராளுமன்ற தொகுதி. இந்தியா கூட்டணி 0ல இருந்து 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் 0 முதல் 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது வந்து மேற்கு வங்காளம் 42 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து 30ல இருந்து 32 தொகுதிகளை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 10ல இருந்து 12 தொகுதிகள். இதுல வந்து என்னன்னாக்க இவங்க மம்தாவுடைய டிஎம்சி தனியா நிக்கிறாங்க, பிஜேபி. ஆனா இவங்க என்ன இதுல இருக்கிறதுனால அது என்ன வின் பண்ணாலும் அது வந்து இந்தியா கூட்டணி தான் சேருங்கிறதுனால நம்ம சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இங்க வந்து 2 தொகுதி பாராளுமன்ற தொகுதி. இதுல இந்தியா கூட்டணி வந்து 0ல இருந்து ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்றவர்கள் 0 முதல் ஒரு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது வந்து சிக்கிம்ல ஒரு பாராளுமன்ற தொகுதி. அந்த ஒன்னையும் என்டிஏ கூட்டணி தான் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 0, மற்றவர்களுக்கும் 0. அடுத்து மகாராஷ்டிரா. இங்க வந்து 48 பாராளுமன்ற தொகுதி. அதுல 33ல இருந்து 38 தொகுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10ல இருந்து 15 தொகுதி என்டிஏ கூட்டணிக்கும், மற்றவர்களுக்கு அங்க எதுவும் வாய்ப்பு இல்லை, 0 தான். அடுத்தது வந்து ராஜஸ்தான்ல மொத்தம் 25 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல வந்து இந்தியா கூட்டணி 5ல இருந்து 7 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்டிஏ கூட்டணி ராஜஸ்தான்ல 18ல இருந்து 20 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் 0 தான். அடுத்து உத்தரப்பிரதேஷ். இங்கதான் இந்தியாவிலே அதிகமான பாராளுமன்ற தொகுதி. 80 தொகுதி. 80 தொகுதியில் 28ல இருந்து 30 தொகுதி இந்தியா கூட்டணியும், 48ல இருந்து 50 தொகுதி இந்திய கூட்டணியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுடைய இதை பார்த்துட்டோம். மொத்தம் வந்து 543 தொகுதியில இதுல வந்து மொத்தமா இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் 272 தொகுதி, அதிகபட்சமா 324 வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணி குறைந்தபட்சம் 189ல இருந்து அதிகபட்சமா 230 தொகுதி வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் வந்து 30, குறைந்தபட்சம் 30ல இருந்து அதிகபட்சமா 41 பாராளுமன்ற தொகுதிகளை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்புப்படி நம்ம பண்ண அந்த கருத்து கணிப்புப்படியே நம்ம ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளோட நிச்சயமா கருத்து. இதுல என்னன்னாக்க இந்தியா கூட்டணி வந்து கூட்டணியா 272ல இருந்து 324 தொகுதி வந்தாலும் தனிப்பெரும் கட்சியா, அதாவது இந்த 189 குறைந்தபட்சம் 189 230 இருக்கு இல்லையா, சில கூட்டணி கட்சிகள் 1-2 மைனஸ் பண்ணாலும் தனிப்பெரும் கட்சியா பாஜகவை அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களதான் அதிகப்படியான தொகுதி ஒரு தனி கட்சியா வெற்றி பெற்றாலும் ஓவராலா ஒரு கூட்டணியை வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணியோட வெற்றி சதவீதம் அதிகமா இருக்கிறதுனால
ஒரு கூட்டணி ஆட்சியா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கருத்து கணிப்பு. ஆனா அப்படி இருந்தாலும் முதல்ல யார வந்து ஆட்சி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஜனாதிபதி, நான் அதிகபட்ச தொகுதி தனி கட்சி வந்து அதிகபட்சமா யார் வச்சிருக்காங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால மெஜாரிட்டி காட்ட முடியாத பட்சத்துல அடுத்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. ஆமா, அதுக்குள்ள இவங்க வந்து கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி இவங்களோட பாஜக யாரு பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறதெல்லாம் அறிவிச்சு அது மத்த கட்சிகள்லாம் ஏத்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் 550 தொகுதியை பத்தி பார்த்தோம். அதாவது நமக்கு கிடைச்ச கருத்துக்கள் பகுப்பாய்வாளர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேல ஜூன் 4ஆம் தேதி மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, ஜூன் 4ஆம் தேதி மாலைக்குள்ள. அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.